வணக்கம். நான் உங்கள் எலிசன் பார்வேந்தன், மக்கள் எழுச்சி கட்சியினுடைய நிறுவன தலைவர். இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் இன்றைக்கு பதவி பிரமாணம் செய்து கொண்டதற்கு யார் காரணம்? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டாலின் அங்கிள் தான் இந்த விஜய் அங்கிள் இன்றைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம். ஏனென்று கேட்டால், அவருக்கு முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு இன்றைக்கு கை கொடுத்திருக்கிற காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. அதுல ஒரு தொகுதியில் அந்த காங்கிரஸ் 10,000 ஓட்டு எடுக்க முடியுமா? முடியாது. அவங்கள வெல்ல வைத்தது திமுக. அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவங்க ஒரு தொகுதிக்கு 2,000 வாக்குகள் எடுக்க முடியுமா? அவங்கள 4 தொகுதியில வெல்ல வைத்தது திமுக. அடுத்தது முஸ்லிம் லீக், அவங்க ஒரு தொகுதிக்கு 1000 வாக்குகள் பெற முடியுமா? அவங்கள 2 தொகுதியில வெல்ல வைத்தது திமுக. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள், அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்புக்கு வர முடியுமா? மிஞ்சி போனா 25,000 வாக்குகள், 15,000 வாக்குகளுக்கு மேல அந்த 2 தொகுதியில் அவங்களால எடுக்க முடியுமா? முடியாது. அவர்களையும் வெல்ல வைத்தது திமுக. அப்போ இவர்களையெல்லாம் இந்த தாவேகாவுக்கும் விஜய் முதலமைச்சராக பதவி இன்றைக்கு ஏற்பதற்கும் இவங்க ஆதரவு கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தது திமுக. எவ்வளவு பெரிய மனசு பார்த்தீங்களா இந்த ஸ்டாலின் சாருக்கு? இந்த இடத்துல அவரை நம்ம மதிச்சே ஆகணும். இந்த பதவியேற்பு விழாவில் ஸ்டாலின் ஐயாவை பத்தி பேசியே ஆகணும். இந்த பதவியேற்புக்காக மதிக்கப்படக்கூடியவரும், முன்னணியில் அமர வைக்கப்படக்கூடியவரும், இந்த தமிழகம் அண்ணாந்து பார்க்கக்கூடியவரும் விஜய் அல்ல. இது விஜயினுடைய உழைப்பினால் நடந்தது அல்ல. இது திமுகவினுடைய உழைப்பு. இது திமுகவை சேர்ந்த தொண்டர்களுடைய உழைப்பு. திமுகவினுடைய 64 வருடங்களுக்கான பாரம்பரியத்தின் உழைப்பு. 35 வருடம் உழைத்த திருமாவளவன் அவர்களின் உழைப்பு. அதை நம்ம இதுல சேர்த்துக்கணும், மறக்கக்கூடாது. அவருடைய ஓட்டுகளும் இருக்கு. கம்யூனிஸ்டுகளின் உழைப்பு, காங்கிரஸை சேர்ந்த தொண்டர்களின் உழைப்பு, அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. இவைகள் எல்லாம் இருக்கிறது மிஸ்டர் விஜய் அவர்களே. இதுக்கெல்லாம் நீங்க எப்படி நன்றி கடன் செலுத்த போறீங்கன்னு தெரியல. எப்படி நன்றி கடன் செலுத்த போறீங்கன்னு தெரியல.